ஆடி அமாவாசை. ஆமா ஆமா ஆமா. தலைவரே வணக்கம். இன்னும் ஆசான் கண்ணப்பன் வரல உங்களுக்கு. அதான் வெயிட் பண்ணிருக்கேன் ஒரு நிமிஷம். வந்தோன்னு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வந்தோன்னே ஜாயின் பண்ணிடலாம் ஒரு நிமிஷம். ஓகே.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை. இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் TS ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூத் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் மதிவாணன் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் லலிதாம்பிகை மேடம் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் தாமரை மேடம் அவர்களுக்கும் மற்றும் அந்த சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் வரவேற்புகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, மற்றும் ரோட்டரி சங்கத்திலிருந்து இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி நல் உள்ளங்களுக்கும், ரோட்டரி அல்லாது வெளியிலிருந்து நமக்கு ஆதரவு அளித்துக் கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் இத்தருணத்திலே வருக வருக என்று வரவேற்று, இன்றைய முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூத் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் தாமரை அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி prayer. The world is my country. All humanity is my concern. To do good is my religion. I believe in God. Four-way test. Of the things we say or do, is it the truth? Is it fair to all concerned? Will it build goodwill and better friendships? Will it be beneficial to all concerned? நன்றி. தேங்க்யூ மேடம். அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் நிகழ்ச்சியை நமக்கு அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடும் இறையுணர்வோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, நம் மனம் இரக்க குணமுடையது, நம் மனம் நல்வினையாற்றக்கூடியது, நம் மனம் நல் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாயாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கைகளுக்கு உண்டான பயிற்சி அளிக்க நமக்கு ஊக்கப்படுத்த வருகிறார் கண்ணப்பன் ஐயா. அனைத்து விரல்களும் அழுத்தப்படுமாறு 11 முறை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11
1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இந்த நிலையில் பிடித்துக் கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அடுத்த கை விரல்களுக்குள் செல்லட்டும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இந்த பகுதி மிக முக்கியமான பகுதி. வாதப்பித்த கபத்தை தூண்டக்கூடிய நிலையில் உள்ளது. அதனால் இந்த நிலை அவசியம் செய்யும் பொழுது நம்முடைய உடலினுடைய சூடு காற்றினுடைய நிலை, நீரினுடைய நிலை சமமாகும் அப்படிங்கிறத நம்ம மிக முக்கியமா இந்த இடத்துல தெரியப்படுத்துறோம். அவசியம் பெரியவங்க செய்யும் பொழுது நிச்சயமா அவங்களுடைய ஒரு நாளினுடைய ஆரோக்கியம் அந்த நாள் முழுவதும் கூடும். எப்படி ஒரு நாளுக்கு அந்த பேட்டரியில சார்ஜ் பண்றோமோ அதே போல அந்த நாளுக்கு உண்டான சுறுசுறுப்பு தன்மை கிடைக்கும். அதனால படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் போதே இந்த மாதிரி எல்லாம் நீங்க தாராளமா செய்துட்டு மேல எழுந்திருக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. அடுத்த நிகழ்வாக மூட்டு இயக்க பயிற்சி அளிக்க வருகிறார்கள் பூங்கொடி கண்ணப்பன் அம்மா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் பார்க்க போறது மூட்டு இயக்க பயிற்சி. அப்படி பொசிஷனுக்கு போயெல்லாம் நின்ற நிலையில் செய்யறவங்க இந்த மூட்டு இயக்க பயிற்சி நின்ற நிலையில செய்யுங்க. முடியாதவங்க கணுக்கால் பயிற்சி அமர்ந்த நிலையில செய்யுங்க. நேரா பொசிஷனுக்கு வந்துடணும். இடுப்புல கை வைங்க. முதலில் வலதுகால் முறை சுழற்சி உள்பக்கமாக வெளிப்பக்கமாக 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட் 1 2 3 4 5. அடுத்ததாக 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட் 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. நீட்ட மூச்சு காற்று இழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. கால் உச்சி பயிற்சி. கால் சேர்த்து வச்சுக்கிறோம். வலதுபுறமாக 5 முறை, இடதுபுறமாக 1 2 3 4
5. அடுத்த ஆப்போசிட். 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. நீண்ட மூச்சு காற்று இழுத்து மெதுவாக வெளியேற்றுங்க. அடுத்ததாக இடுப்பு பயிற்சி. கால்கள் விரிந்த நிலையில் வலதுபுறமாக 5 முறை, இடதுபுறமாக 5. 1 2 3 4 5. அடுத்து இடது. 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. நீண்ட மூச்சு காற்று இழுத்து மெதுவாக வெளியேற்றணுங்க. சுவாசத்திலேயே கவனம் இருக்கட்டும். அடுத்ததாக முதுகு தண்டிற்கான பயிற்சி. கைகள் இடுப்பில் இருக்கட்டும். நின்ற நிலையில் நீண்ட மூச்சு காற்றை உள்ளிழுத்து நிலையில் வெளிவிட்டு எழுந்த நிலையில் உள்ளிழுக்கிறோம். ஒன்று 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிக்கணும். அடுத்ததாக பக்கவாட்டில் வளையும் பயிற்சி. அப்படியே மெதுவா பெண்ட் பண்ணுங்க. வலது இடதாக 1 2. முட்டி பெண்டாக பார்த்துக்கோங்க. 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். நீண்ட மூச்சு காற்று இழுத்து மெதுவாக வெளியேற்றுங்க. அடுத்ததாக கால்கள் சேர்த்து வச்சுக்கிறோம். தோள்பட்டை பயிற்சி. நம்மளுடைய காதோடு சேர்த்து நம்மளுடைய இரு கைகளும் இருக்கு. உள்பக்கமாக 5 முறை, வெளிப்பக்கமாக 5 முறை சுழற்சி பண்றோம். 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட். 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுங்க. அடுத்ததாக முழங்கை பயிற்சி. கைகளை போட்டு வச்சுக்கிறோம். 1
சுவாசத்தையே கவனிங்க. ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக மணிக்கட்டு பயிற்சி. அப்படியே கட்டை விரல் வச்சு முடிச்சுக்கிறோம். ஆதி முத்திரையில் வெளிப்பக்கமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த ஆப்போசிட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. அடுத்ததாக விரல்களுக்கான பயிற்சி. விரல்களை இறுக மூடி திறக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிட்டு மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. நமது அடுத்த நிகழ்வாக சூப்பர் பிரெயின் யோகா. அடுத்த நிகழ்வாக சூப்பர் பிரெயின் யோகா. மூளைகளுக்கான பயிற்சி. பேரை பாத்தீங்கன்னா சூப்பர் பிரெயின் யோகா. நம்மளுடைய மூளை பகுதியை எவ்வளவு ஃப்ரீனஸா வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான். எந்த அளவுக்கு சுவாசத்தை உள்வாங்கி மேல்நோக்கி ஆக்சிஜனை செலுத்த போறோம் அப்படிங்கிறது அந்த பயிற்சியில. அப்படியே வலதுகை இடது கால் பிடிக்குது, இடதுகை வலது கால் பிடிக்குது. நீண்ட மூச்சு காற்று உள்ளிருக்கிறோம். அமர்ந்த நிலையில் வெளியிட்டு எழுந்த நிலையில் வெளியிடு. ஒன்று அப்படியே கவுண்டிங் கொடுக்குறேன். பின்னாடியே நீங்க செய்ய போறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஒரு சுழற்சி முடிஞ்சிருச்சு. எல்லாரும் செஞ்சிருப்பீங்க நம்புறேன். எல்லாரும் பின்னாடி செய்திருப்பீங்க. ஓய்வில் இருங்க. சுவாசத்தையே கவனிங்க. நீண்ட மூச்சு காற்றை இழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. இரண்டாவது சுழற்சியாக பொழுது இடது கை வலது காலை பிடிக்குது, வலது கை இடது காலை பிடிக்குது. நீண்ட மூச்சு காற்றை உள்ளிழுத்து அமர்ந்த நிலையில் வெளிவிட்டு எழுந்த நிலையில் உள்ளிழுக்கிறோம். அப்படியே கைகள் கால் பகுதியில் இருக்கு. பின்னாடியே செய்ய போறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9. இரண்டாவது சுழற்சியும் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் செஞ்சிருக்கீங்க. உடம்புக்கு ஓய்வு கொடுங்க. சுவாசத்துல கவனம் இருக்கட்டும். நீண்ட மூச்சு காற்றை உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. நீங்க அமர்ந்த எழுகையில் எங்க சிறு சிறு வலி இருந்துச்சோ அதையெல்லாம் நினைத்து நீண்ட மூச்சு காற்றை உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. வலிகள் போயிடும். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்து ஜம்பிங் மற்றும் ஆசன பயிற்சி. ஜம்பிங் மற்றும் ஆசன பயிற்சியை நமக்கு அளிக்க வருகிறார்கள் ஆசான் கண்ணப்பன் ஐயா.
ஆதிமுத்திரையில் நெஞ்சக பகுதியில் இரு கைகளை வைத்து மெல்ல மெதுவாக தொடங்குகிறோம். 1 2 3. கால்கள் முன்னோக்கி வரலாங்க. வேகப்படுத்துங்க, நல்லா வேகப்படுத்துங்க. நல்ல இதயத்துக்கான பயிற்சிங்க. நீண்ட காற்று இழுத்து அடுத்து பின்னோக்கி கால்கள் செல்கிறது. மெல்ல மெதுவாக மெதுவாக மெல்ல இயல்களை வைத்து நீண்ட மூச்சு இழுத்து அடுத்து பக்கவாட்டில் வேகப்படுத்தலாங்க. நல்லா வேகப்படுத்துங்க. அப்படியே படுத்த நிலைக்கு போயிடுறேங்க. படுத்த நிலையில் ஒரு நீண்ட மூச்சு. இதயம் துடிப்பதையே கவனிக்கிறோம். இதயத்தின் மீது கவனம் இருந்துகிட்டே இருக்கட்டும். வலது காலை மடித்து நம்முடைய மூக்கு நுனியை கால் முட்டி பகுதிக்கு கொண்டு செல்கிறோம். பத்து வினாடிகள் இருந்த பிறகு ஓய்வு. அடுத்த கால் ஆழ்ந்த மூச்சு. இரு கால்களையும் சேர்த்து வைத்து இரு கைகளையும் கோர்த்து கொள்கிறோம். விரல்களால் கால்களை கட்டி இழுக்கிறோம். நன்றாக கிட்ட இழுக்கலாங்க. அப்படியே மேல முன்னுக்கு கொண்டு வரலாங்க. ஒரு நீண்ட மூச்சு. மீண்டும் பிடித்து மெல்ல வலப்புறமாக இடப்புறமாக
ஒரு ஆழ்ந்து நீண்ட மூச்சு. இடப்பக்கமாக புரண்டு அப்படியே மேலே எடுத்து கொடுக்கிறோம். வஜ்ராசனா, முடிந்தவர்கள் வஜ்ராசனா. இடது கை வலது கை மணிக்கட்டை பிடித்து நீண்ட காற்று இழுத்து காற்றை வெளிவிட்டவாறு தலை முன்னோக்கி வருகிறது. அப்படியே 10 வினாடி இருக்கிறோம். அப்படியே கைகளை கோர்த்து மேலே உயர்த்துகிறோம். எஞ்சி இருக்கக்கூடிய நுரையில் இருக்கக்கூடிய காற்று வெளியேறிவிடும். மெதுவாக மேல வரணும். அடுத்து கட்டை விலை மடித்து அடிவயிற்று பகுதியில் வைத்து நீண்ட காற்று இழுத்து மெல்ல கீழ் நோக்கி வருகிறது. மூச்சு எடுத்துக்கொண்டே தலை மேலே வருகிறது. ஆதிமுத்திரையில் இப்பொழுது கட்டை விரல் நோக்கி செல்கிறது. ஆனந்த முத்திரை. ஆசன பயிற்சிக்கு அடுத்த பயிற்சியாக கிரியை பயிற்சி, காற்றை கொடுத்து உடலை சுத்தப்படுத்தும் பயிற்சி. வலது நாசியை அடைத்து இடது நாசி வழியாக காற்றை வெளியேற்றுகிறோம். 5 முறை. 1 2 3 4 5. அடுத்த நாசி. 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து உள்ளெழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. அடுத்த நாசி உள்ளெழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து இருநாசி வழியாக வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து உள்ளெழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து தோள்பட்டை பகுதியில் கைகளை வைத்து நன்றாக உள்ளெழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5.
ஒரு ஆழ்ந்த நிதானமான மூச்சு. Welcome to Super CLP Music. Bluetooth mode. அடுத்து கைகளை பக்கவாட்டில் வைத்து நன்றாக காற்றை உள்ளே வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5 ஆழ்ந்த மூச்சு. இதற்கு மாற்றான பயிற்சி மகர ஓசை. அப்படியே காற்றை கவனிக்கிறோம். உடல் நேராக தளர்வாக இலக்கமாக இருக்கிறது. சுவாசம் உள்ளும் வெளியுமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அற்புதமான காலை வேளையில் 28வது நாளில் ஒரு அமைதியான நாளில், அமாவாசை நாளில் குருவுக்கு ஏற்ற வியாழன் நாளில் நாம் ஒரு அற்புதமான பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறோம். சுவாசத்தை கவனித்தல், மனதை நிகழ்காலத்தில் வைக்கிறோம். கண்கள் மூடி இருக்கட்டும், உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்கட்டும், உறவும் தலையும் இருக்கட்டும். சுவாசம் தானாக நடக்கிறது. பார்வையாளராக நாம் இருக்கிறோம். மூச்சு பிடிக்குள் வரவில்லை என்றால் ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து விட்டு மீண்டும் அதன் பக்கம் மனதை செலுத்துகிறோம். கண்கள் மூடிய நிலையை கவனிக்கிறது. அனைத்திற்கும் மனமே காரணம். அந்த மனதை சீர் செய்கிறோம். மனதிற்கு சிகிச்சை அளிக்கிறோம். ஒரு உயர்ந்த நிலைக்கு, மென்மையான நிலைக்கு நம்மை இட்டு செல்லும் என்பது ஆழமான ஞானிகளின், யோகிகளின் கருத்து. அவர்கள் காட்டிய பாதையில் நாம் பயணிக்கிறோம். சுவாசத்தை கவனிக்கிறோம். சுவாசத்திலேயே இருக்கட்டும். அந்த மூச்சு காற்று எங்கெல்லாம் பட்டு உள்ள போயிட்டு மெதுவாக வெளியேறுகிறதோ அதில் மட்டும் கவனம் இருக்கட்டும்.
மூச்சிலே கவனம், காற்றிலே கவனம். வாழ்க வளமுடன். நன்றி 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 ஐயா. மற்றும் அனைவருக்கும் ஒரு சிறிய தகவல். அதாவது வந்து இந்த குரூப்ல இருக்கிற நீங்க வந்து ரெகுலரா கொஞ்சம் கலந்துகிட்டு இருக்கீங்க, சந்தோஷம். இப்ப இந்த குரூப்ல உள்ளவங்க நீங்க வந்து உங்களுக்கு தனியா மெசேஜ் இம்பார்ட்டன்டா இன்னைக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வர்றாங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு தனி குரூப் ஆரம்பிக்கலான் இருக்கோம். அதனால நீங்க என்ன செய்யறீங்கன்னா, நான் இப்ப சொல்ற நம்பருக்கு டெய்லி காலை சக்கரம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தனி குரூப்பா நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து டெய்லி அப்டேட்ல இருக்கும். உங்களுக்கு நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் டெய்லி நாங்க உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிட்டே இருப்போம். அதனால வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னாக்கா, டெய்லி காலை சக்கரம் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதாவது சொல்ற நம்பரை நோட் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க நோட் பண்ணிங்க. இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க. உங்களுக்கு வந்து தனி குரூப் ஆரம்பிச்சு நாங்க வந்து டெய்லி மெசேஜ் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நம்பரை நோட் பண்ணிங்க. 9842493585 98 424 93 585. இந்த நம்பரை ஸ்டோர் பண்ணிட்டு இதுக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க. நம்மளோட காலை சக்கரத்தோட நிகழ்வுகள் டெய்லி உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால நீங்க வந்து இது மிஸ் பண்ண வேண்டாம். டெய்லி காலை சக்கரம் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுங்க. உங்களுக்கு வந்து நாங்க வந்து தனி குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். நன்றி, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் பூங்கொடி அம்மா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நமது நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக திருத்தணி சாலை கஸ்தூரி அம்மாள் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள். அவர்கள் நாப்கின் மற்றும் மலர் மருத்துவம் இதற்கு வந்து அவங்க ஸ்பெஷலிஸ்ட். அதாவது எப்படின்னா, நாப்கின் வந்து நம்ம பயன்படுத்துற விதங்கள் எப்படி, அதோட இயற்கையா நம்ம எப்படி நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி அவங்க நமக்கு விளக்குரை வந்திருக்கிறார்கள். மலர் மருத்துவம் என்ற ஒரு மருத்துவமே இப்பொழுது தற்சமயம் உலகெங்கும் பிரபலமாகி கொண்டிருக்கிறது. அதிலையும் தனித்தத்துவம் வாய்ந்த கஸ்தூரி அம்மாள் அவர்கள் இன்று நம்முடன் உரையாட வந்துள்ளார்கள். கூடிய விரைவில் அவர்கள் நம்மிடம் இன்று நாப்கின் பற்றி விளக்க உரை அளிப்பார்கள். அடுத்தடுத்த நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு அதாவது மலர் மருத்துவம் மற்ற நிகழ்வுகள் பற்றி நமக்கு விளக்க உரையும் அளிப்பார்கள். இன்று அவர்கள் நாப்கின் எப்படி நம்ம பயன்படுத்துவது, அதன் இயற்கையான முறையில் நாம் எப்படி தயாரிப்பது என்பதை விளக்க வருகிறார்கள். சாலை கஸ்தூரி அம்மா அவர்களை அனைவரின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியில் வருக வருக என்று வரவேற்று விளக்க உரை அளிக்க அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் இனிய உற்சாக காலை வணக்கம். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா? கேக்குதுமா? ஓகே, நன்றி.
கண்ணப்பன் சாருக்கு மிக்க நன்றி. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. இன்னைக்கு உங்களெல்லாம் சந்திக்கூடிய வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி. எனக்கு மலர்கள் மலர்கள்ன்றது நம்ம நினைச்சாலே நிறைய விஷயங்கள் நமக்கு ஞாபகத்துல வரும். நம்ம வாழ்வாதாரத்துல நம்ம சுவாசிக்கிற காற்று, அருந்துற தண்ணீர், உண்ணும் உணவு போல நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம கடைசி நாள் மட்டும் மலர்கள் இல்லாத இடம் கிடையாது. குழந்தை பிறகு தொட்டில் போடும் நிகழ்ச்சியில் ஆரம்பிச்சு காதணி விழா, பூ பெய்தும் விழா, திருமண விழா, ஒரு புதிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் போறது, அது மாதிரி எந்த நிகழ்ச்சினாலும் மலர்கள் இருக்கும். மலர்கள் போதே குழந்தை சிரிப்பு ஞாபகத்துல வரும். அந்த மனம் நம்மளுடைய பிரெயின்ல போய் நிறைய நிறைய விஷயங்களை செய்யும். இப்ப இந்த மலர்கள் நம்ம மனதுல போய் பிரவேசிக்கும் போது நமக்கு புத்துணர்ச்சி வரும். மலர்கள்ல பாத்தீங்கன்னா இந்திய நாட்டுல கிடைக்கிற எல்லா மலர்களுமே நமக்கு உபயோகப்படும். உதாரணமா சொல்லணும்னா ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்டதுட்டான்னு சொல்லுவோம். அப்புறம் நந்தியா வட்டப்பூ, இந்த மாதிரி நிறைய மலர்கள் நமக்கு பயன்படுது. இதுல மிக அருமையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லண்டன்ல டாக்டர் ஹெட்வர்ட் பேட்ச் அப்படிங்கிறவரு நம்முடைய மனதை 38 மனநிலையா பிரிச்சிருக்காரு. மனிதர்கள் அந்த 38 வகையான மனநிலையை தாண்டி போகிறது கிடையாது. சில பேர் கை கால் எல்லாம் வலின்னு இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய குழந்தைகள் யாராவது ஒரு ஃபாரின்ல இருக்காங்க, ஒரு 4 வருஷம் கழிச்சு வராங்கன்னா அந்த குழந்தைக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் போது அந்த உற்சாகத்துல அவங்களுக்கு உடம்பு வலின்றதே இருக்காது. ஒரு 2 ஆள் செய்யற வேலையை கூட ஒரே ஆளா செஞ்சுருவாங்க. அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, மனம்ன்ற பகுதி இருக்கிறதுனால ஹார்மோன்ல சுரப்பிகள் நல்லா உற்சாக சுரப்பி சுரக்கும் போது செல்கள் அணுக்கள் எல்லாம் நல்லா பேலன்ஸா இருக்கும்போது அந்த உறுப்புகள் செயலாக்கம் நடக்குது. இதுதான் மலர்களுடைய அறிமுகம். அவர் ஒரு பயம் நடத்தினா கூட பாத்தீங்கன்னா பல ரகம் இருக்கு. பயம்ன்றது நம்ம ஒரு வெளிப்பாடதான் சொல்லுவோம். இன்னைக்கு சின்ன அறிமுகம்ன்றதுனால இந்த பயத்தை மட்டும் உங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டு அதுக்கு பெண்களுக்கான விஷயத்துக்கு போறேன் நானு. அந்த பயத்துல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பையன் படிக்கிறான், அப்பாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரைவேட் ஸ்கூல்ல அனுப்பும் போது நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு குறைவான மார்க் எடுத்துட்டாங்கன்னு காட்டுறாங்க. முதல் முறை நல்லா அடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2வது மார்க்கும் அதே மாதிரி மார்க் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பயம்ன்றது தானா வரும் இல்லை. அந்த பயம் எப்படி வரும்னா, போன முறை இந்த மதிப்பெண்ணை காட்டும் போதுதான் நம்ம அப்பா இப்படி அடிச்சாரு, நம்ம இந்த வழி தாங்க முடியலன்னும் போது அது தெரிஞ்ச பயம். இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க, நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல மதிப்பெண் தான் எடுக்கிறாங்க. ஆனா ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த நர்வஸ் வரும். எல்லாமே படிச்சு நல்லா தெரியும், என்ன கேட்பாங்க ஏதை கேட்பாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். அது இனம் புரியாத பயன்வாங்க. அந்த இனம் புரியாத பயத்துலதான் சின்ன குழந்தைங்க கூட சிறுநீர் கழிச்சிருவாங்க படுக்கையிலேயே. நம்ம நிறைய கொரோனா இருக்கு, இந்த சுனாமி காத்து, கடல்ல இந்த மாதிரி நபர்கள் திரும்பி வர வீட்டுல இருக்க உறவினர்கள், அந்த அம்மா, அந்த மாதிரி மனைவி, அவங்களாம் பாத்தீங்கன்னா நம்ம அதிக பாசத்தை வெளியே போயிட்டு போனதுல ஏதாவது ஒரு விபரீதமா நடக்குதுன்னா அதே அவங்க பூச்சி ஆயிடும். இது மற்றவர்கள் மேல் அதிக அக்கறை கொண்டதுனால வர பயம். முன்னாடி என்ன பண்ணுவாங்க, இந்த சின்ன குழந்தைங்க, இந்த ஒரு டீனேஜ் பசங்களை எடுத்துக்கோ, லவ் பண்றாங்க, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட லவ் பத்தி சொல்லும் போது அவங்க ஒத்துக்கிடலாம், நான் தற்கொலை பண்ணிக்குவேன், அந்த மாதிரி சுத்தி பயம் கொடுத்துருது. இந்த மாதிரி பயம் இத்தனை மனதில் இருக்கு. நீங்களே யோசிச்சு இப்ப நான் சொல்லும் போது நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இந்த பயத்துல இத்தனை விஷயம் இருக்குதான்னு தெரியும். இப்போ நம்ம டாக்டர், ஆங்கில டாக்டர் போய் எங்க பையன் ரொம்ப பயப்படுறாங்க, இல்ல சின்ன குழந்தை பாத்ரூம் போறாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு காமனான மருந்தா கொடுப்பாங்க. அந்த ஆங்கில மருத்துவத்துல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பார்மசி படிச்சவங்க கூட அதை போய் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மருந்து தயாரிக்கும் போதும் இந்த மருந்து தொடர்ந்து உபயோகப்படுத்தினா இந்த உறுப்புல இந்த பாதிப்பு வரும். உதாரணமா நம்ம சொன்னோம்னா நீரிழிவு நோய் அப்படின்னு ஒரு நோய், அது நோயே கிடையாது. நம்ம கணையத்துல இன்சுலின் சுரப்பி சரியாக செயலாக்கம் இல்லாமல் இருந்ததாலையும் நம்ம உண்ணும் உணவு அந்த எடுத்துக்கொள்ள பக்குவத்துல இல்லாம இருக்கும் போது கணையம் இன்சுலினை சுரக்காது. ஏன்னா அந்த பொருள் கழிவா இருக்கும் போது அது செல்கள் போனா நம்ம உறுப்புகள் பாதிக்கிறதுனால அது வெளியே கழிவா தள்ளுறதுனாலதான் அந்த ரத்தத்துல குளுக்கோஸும் சிறுநீர் குளுக்கோஸும் இருக்கு. சோ இத ஆங்கில மருத்துவத்துல போய் நம்ம அதை குத்தி பார்க்கும்போது அதுல சக்கரை காட்டுதுன்னு சொல்லிட்டு அது நோயின்னு ஒரு பேரை வச்சிருக்காங்க. அதனால அது நோய் கிடையாது. நம்ம செல்கள், அணுக்கள், உறுப்புகள்ல இருக்க சமநிலை இல்லாத தன்மையை தான் நம்ம நோயின்னு சொல்றோம்.
இந்த மாதிரி புரிதலை பண்ணிருக்கும் போது அந்த வந்து பயப்படுவாங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். இந்த பயத்திலே பாருங்க, இப்போ கொரோனா சீசன்ல என்ன பண்ணுவாங்க, மனம் தெரியாது, தெரியாது, தொண்டையில வந்து ஒரு மாதிரி கரகரப்பு அடைக்கிறது, ஒரு பீரியட் வாந்தி தலைவலி எல்லாம் வந்தது. இது பொதுவா மனிதர்களுக்கு வந்து செய்யற வேலைனாலும் தகவல்னாலும் வர்றதுதான். ஆனா இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, காய்ச்சல்னா நம்மளுக்கெல்லாம் இயற்கை கையும் அமைதியா விட்டாலே அது போயிடும். ரொம்ப அதிகம்னா வெளியில சூடு. அப்ப என்ன இந்த இடத்துல வச்சோம்னா நம்ம உள்ள பிரெயின்ல போய் குளுமை உடம்பு முழுக்க ஆயிடும். ஆனா இந்த மாதிரி பயம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல சொன்னாங்க அதுக்கு சொல்லி சொன்னவங்க செத்து போயிட்டாங்களே, நம்ம அந்த மாதிரி இறந்து போயிடுமான்ற பயம் வரும். அப்ப பயம் இருக்கிறவங்களுக்கு போய் நீங்க நம்ம அலோபதியில கிடைக்கிற கால் மெட்டாசிஸ் கொடுத்தீங்கன்னா சரியா ஆகாது. அந்த மாதிரி பயத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அது வயசு இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி, நம்ம பக்கத்துல ஒரு ஆள் அருந்து நமக்கு ஒரு சளிச்சு விட்டாலோ நீ நல்லா இருக்கவே இருந்தா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைப்பாங்க சில பேர் ஒட்டு வழி தாங்க முடியாம அம்மான்னு நினைப்பாங்க. அந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம அமைதியா பட்டுரும், வயிறை வந்து காயப்பட்டால் நல்லா ஆயிடலாம். இப்ப ஜுரம்ன்றது வெளியே பாத்தீங்கன்னா இந்த உடல் சூடு செய்யறது ஒரு விளைவு, உடல்ல பிசிக்கல் பாடின்னு உள்ள மனநிலை பண்ணும்போது இத்தனை இருக்கு. இப்போ அந்த மனநிலைக்கு ஏற்ற மாதிரி மலர்கள் எடுக்கும்போது என்னன்னா அவங்களுக்குள்ள அந்த ஹார்மோன் மலர்கள் என்பது நம்ம உடம்பு கேள்விப்பட்டிருக்கோம், ஆரா தோல் அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கோம். மலர்கள் வந்து ஃப்ரீக்வன்சி அதிர்வெண் வரிசைன்னு சொல்லுவாங்க. மேடம் பேசுறது கேட்க மாட்டேங்குது, யாரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேக்குறீங்களா? நீங்க பேசுறது கேக்குதுப்பா, வேற யாரோ என்னமோ பண்றாங்க. மியூட்ல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க மியூட் போட்டுக்கலாம். சரி பரவாயில்ல, இன்னைக்கு அறிமுக பகுதின்னு இதே அறிமுகத்தோடவே நான் தொடர்ந்து வர நாட்கள் நான் சொல்றேன். நான் அப்ப நம்ம ஆங்கில மருத்துவத்துல ஜுரம் சொல்லுங்கம்மா. ஓகே நன்றி. அந்த மாதிரி மனநிலைக்கு ஏற்ற மாதிரி மலர்கள் எடுக்கும் போது அவங்களுக்கு அது சரியாகும். நம்ம ஆங்கில மருத்துவ சொல்லுவாங்க, அந்த கழிவுகள் வெளியேற அடக்குமே தவிர நிரந்தரமான தீர்வு அது கிடையாது. இதுலதான் லண்டன் டாக்டர் இந்த மாதிரி 38 மனநிலையும் 7 கேட்டகரியா பிரிச்சுட்டாரு. இது வருங்காலத்துல பண்ணுவோம், இது வரைக்கும் ஓரளவு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நானு. அதுக்கடுத்து பெண்களுக்கான விஷயத்த பாத்துருவோம். இப்ப மலர்கள்ன்னும் போது பெண்களையும் மலர்கள்ன்றோம். அதே மாதிரி நம்ம பூ பெய்தல் என்ன சொல்றோம், மலர்கள் சொல்றோம். இப்பெல்லாம் இருக்கிற காலகட்டத்துல 10 வயசுலயே வயசுக்கு வந்துடுறாங்க, 50 வயசு வரைக்கும் அவங்களுக்கு அந்த மாதவிலக்கு வரும்போது இப்ப இந்த காலகட்டத்துல வந்து துணி உலகம் வந்து ரொம்ப நமக்கு குறைவா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா வேலைக்கு போறாங்க, இந்த ஜீன்ஸ் பேண்ட் மாதிரி போடும்போது அந்த துணியை வச்சு பயன்படுத்துறது ரொம்ப அன்ஈஸியா இருக்கும். அதுக்கடுத்து அதை காய வச்சு வெயில் எடுக்கிறதால வந்து டவுன் சைட்ல எல்லாம் அபார்ட்மெண்ட் இருக்கிறதால பத்தாது. அதனால கால கட்டாயம் டிஸ்பர், கேர்ஃப்ரீ, ஸ்டேஃப்ரீ மாதிரி யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொருட்கள் எல்லாம் பழைய பேப்பர், அட்டைப்பெட்டி, மருத்துவமனையில வீசி எறியப்படுற பஞ்சுகள் எடுத்து குளோரின், டயாக்சின் ஒரு பொருள் போடுவாங்க. இந்த டயாக்சின்ற வார்த்தை ஞாபகத்தை வச்சுக்கோங்க, DIOXIN. போய் நெட்ல போய் டயாக்சின் செய்யற விளைவுகள் என்னன்னு பாருங்க, அது சொல்லுவாங்க. இப்ப தொடர்ந்து 5 நாள் 24 மணி நேரம் மாதிரி அந்த 40 வருஷத்துக்கு வைக்கும் போது அது என்ன ஆகும்னா கழிவுகள் உள்ள போகும். உள்ள போய் எந்த இடத்துல தேங்குதோ அங்க வந்து கேன்சர் வரும். இந்த மாதிரி இருக்கும்போது பிளாஸ்டிக் லேயர் இருக்கும். ரெண்டாவது அந்த உயிரத்தன்மை என்ன பண்றாங்க, சிலிக்கான் ஜெல்லோ சூப்பர் அப்சர்மெண்ட் பாலிமர் வைப்பாங்க. அதனுடைய தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணிய வந்து அதிகப்படி எடுத்துட்டு கெட்டி கெட்டியா ஆயிடுற மாதிரி பண்ணுவாங்க. அது வெளியில வர கழிவு மட்டும் இல்லாம வயிற்றுல இருக்கிற கழிவும் வந்து பண்ணும்போதுதான் வந்து மாதவிலக்குல வந்து அந்த ரத்த வெளிப்போக்கு வந்து வெளியே வராம பெயினும் வரும். நெக்ஸ்ட் மந்த் வரும்போது புஷ் பண்றதுல பெயின் வரும், மலட்டுத்தன்மை, முறையற்ற மாத சுழற்சி வராது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. இப்ப நான் சின்ன சாம்பிள் உங்களுக்கு 5 மினிட்ஸ்ல கிடைக்கிறேன்னு காட்டிடுறேன். இப்ப இது வெளி மார்க்கெட்ல கிடைக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா இந்த பேக்கிங்கே பாருங்க, பிளாஸ்டிக். ரெண்டாவது இந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும் போது எல்லாரும் கேரி ஹேண்ட் பேக்ல எடுத்துட்டு போகும்போது சேஃப்டி பின் அந்த மாதிரிலாம் போகக்கூட வாய்ப்பு இருக்கும். அது பாருங்க ஒரு லேயருமே வந்து பிளாஸ்டிக் தான் இருக்குது. இப்ப நம்ம சொல்ற இந்த ஆர்கானிக் பேக்கிங் பாத்தீங்கன்னா ரொம்ப அதுல பக்காவா இருக்கும். இதுல இருக்கிறது மொத்தம் எல்லாமே காட்டன் தான் இருக்குது. உங்களுக்கு ரெண்டுத்தையுமே நான் காட்டிடுறேன்.
இதுல பாத்தீங்கன்னா இது காற்றோட்ட வசதியோட 8 அறை இருக்கும். உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பாக்டீரியாவா உருவாகும் கழிவுகள்ல வந்து தேக்கி வைக்கும் போது பாக்டீரியாவாயிடும் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமையும் நம்ம வத்தல் போடும்போது வடகம் போடும்போது வெயில்ல காய வைப்போம். அப்ப சூரிய ஒளிகள் விட்டமின் டின்றது எப்படி ஆட்டோமேட்டிக்கா வருதோ, அதுக்கப்புறம் ரூபா நோட்ல மேக்னெட்டிக் வந்து சின்ன ஒரு கம்பி மாதிரி இருக்கும். நம்ம உடம்புக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கண்டிப்பா தேவை. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்க்காக தான் நம்ம தரையை விட்டே நிக்கிறோம். இப்ப காலகட்டத்துல இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம மொபைல் யூஸ் பண்றோம். ஆனா மொபைலு கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல இருக்க மேக்னெட் தன்மை வந்து குறைஞ்சிடும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கிறது 4 ஹார்மோன் தைராய்டு, தாலமஸ், பிட்யூட்டரி, பீனியல். இது 4ம் வந்து சமச்சீரா இருந்தாதான் நம்ம உடம்பு வந்து நல்லா இயங்கும். இப்ப இந்த மாதிரி சில விஷயங்களை நம்மளால செய்ய முடியாத வந்து இந்த நேனோ டெக்னாலஜில வந்து இதுல பண்ணிருக்காங்க. மண்ணுல போட்டா மக்கா தன்மையில இருக்கு. இப்ப இந்த கடையில விற்கிறதுலாம் பாத்தீங்கன்னா 800 வருஷம் ஆனா கூட மக்காது. இப்ப இதுல இருக்க ஒரு இதுலயும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நமக்கு உறிஞ்சும் தன்மை இருக்கிறது அப்படின்றது. ஒரு மனிதருக்கு பெண்களுக்கு ஆவரேஜா ஒரு நாளைக்கு 30 mm பிளட் தான் வரும். அதனுடைய அடர்த்தி வந்து அதிகம் இருக்கும். நம்ம வந்து இப்ப பிளட் அங்க யூஸ் பண்ண முடியாது. தண்ணியுடைய டென்சிட்டி வந்து கம்மியா இருக்கிறதுனால ஒரு 100 ml தண்ணியை போட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன், பாத்துக்கோங்க. இதுல பாருங்க முதல் லேயர் நீங்க ஏன்னா இது உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கும். நான் சொல்லும் போது மைண்ட்ல வச்சுட்டு இதுல உங்களுக்கு ரெக்கார்ட் ஆப்ஷன் ரெண்டாவது போடுற மாதிரி இருந்தா நீங்க பாத்துக்கலாம். இப்ப இது வந்து இந்த முதல் லேயரும் பிளாஸ்டிக், பின்னாடி லேயரும் பிளாஸ்டிக். இந்த ப்ளூ கலர் வந்து நீங்க பாக்கலாம். ஏன்னா கெமிக்கல் போட்டு செய்யறதுனால அந்த வாசனை வரக்கூடாதுன்றதுக்காக சென்ட் போடுறாங்க. பிறப்பு கூட போய் இந்த கெமிக்கலை வச்சோம்னா நமக்கு என்ன ஆகும்னு பாத்துப்பாங்க. அதனாலதான் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு இப்ப இந்த காலத்துல துணியை நம்ம வைக்க முடியாத நிலையில எது நமக்கு பெஸ்டா இருக்குதோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். இப்ப நான் என்ன பண்றேன்னா ஒரு 50 ml தண்ணி எடுத்துக்கிறேன். அதை காட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உயிர் தன்மை இருக்குன்னு. வெளி மார்க்கெட்ல கிடைச்சது. இத வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்றோம். இங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் தண்ணி இருக்கிறது. கையோட இன்னொரு 50 போடுறேன். ஏன்னா எனக்கு ஈஸியா இருக்கு உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு காட்டுறதுக்கு. இது வந்து வெளி மார்க்கெட்ல கிடைக்கிறது. சாய்க்கிறேன் பாருங்க, கொட்டுறது தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க ஆர்கானிக் அதே மாதிரி ஃபோர் பண்ற பாருங்க. இது ஆர்கானிக் நாப்கின். முதல்ல ஒரு 50 ஊத்திட்டேன். இங்க பக்கத்துல கண்ணன் சார் இருக்காரு. அவரே உங்களுக்கு வந்து இதை டச் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்ட சொல்றேன். ஏன்னா நீங்களா தூரத்துல இருக்கிறீங்க, ஒரு நாள் அசம்பிள் ஆகலாம். இல்ல இதையும் நான் இன்னொரு முறையும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்ப ரெண்டுக்குமே நான் வந்து 50 ஊத்திட்டேன். உங்களுக்கு கிட்ட பார்த்தா கூட தெரியும் நினைக்கிறேன். அந்த சாஃப்ட் இது வந்து உங்களுக்கு தெரியும். கணபன் சார் கொஞ்சம் எதிராக சொல்லி காட்டுறாங்க. இதுல டச் எப்படி இருக்கு, அதுல டச் எப்படி இருக்கு. ஈரப்பதமே இருக்காதுங்க. ரொம்ப நம்ம ஒரு ஈர்த்திருக்கு அந்த தண்ணி. இது தொட்டிங்கன்னா அப்படியே ஈரட்டவலை வந்து நம்ம உடம்புல கட்டிட்டு நம்ம எப்படி இருக்கும், நம்ம ஈரம் வெளிப்படுத்தி பிழிஞ்சும் காட்டுறேன். ரொம்ப டைம் ஷார்ட்டா இருக்கிறதுனால ஷார்ட்டா ஆரம்பிக்கிறேன். ஈரம் வெளிப்படுத்த நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். பாருங்க பிழிறேன் பாருங்க, தெரியுதுங்களா? இப்ப இதே செய்யற பாருங்க உங்களுக்கு ஷார்ட்டா காட்டுறதுனால. அதாவது ஒரு சொட்டாவது வந்தா பாருங்க, ஒரு துளி ஈரமும் இருக்காது. நமக்கு என்ன அந்த கசகசப்பு எல்லாம் இல்லாம இருக்கும். அதே அளவு இருக்கிறாங்க. இது பாருங்க ஒரு துளி கூட கிடையாது. அதோட அதை விட இது அடர்த்தி அதிகமாகவும் இருக்கு. இல்ல அந்த காட்டன் தொட்டிங்கன்னா பாருங்க ஒரு துளி ஈரமும் இருக்காது. கச்சித் மாதிரி நீங்க முகமே துடைக்கலாம். அதுதான் நம்ம வந்து நம்ம பிறப்புறுப்புல வைக்கும் போது நம்ம அந்த காற்று வசதியோடவும் இருக்கும். எனக்கு இப்ப டைம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால என்னால ரொம்ப செஞ்சு காட்ட முடியல. நான் உங்களுக்கு அந்த டெக்னாலஜி மட்டும் காட்டுறேன். இந்த பாருங்க, இது பாத்தீங்கன்னா நம்ம சர்ஜிக்கல் ஆபரேஷன் தியேட்டர்ல நம்ம பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க கிட்ட காட்டுங்க. ஈரப்பதமே இருக்காது. நல்லா க்ளோஸ் அப்ல பாருங்க, ஈரப்பதமே இருக்காது. காய்ந்த நிலையில இருக்குங்க. இதுதான் நான் சொன்ன நானோ டெக்னாலஜிங்க. இதெல்லாம் நீங்க ஆனியா அதெல்லாம்
டச் பண்ணுங்க. ஆனியான் வந்து பாக்டீரியா வந்து கில் பண்ணிடும். அதாவது நம்ம ரத்தம்ன்றது கழிவு தொடர்ந்து வச்சிருந்தா பூச்சிகள் தான் வராம இருக்கும். இது வந்து கில் பண்றது ஹைஜீனிக்கா இருக்கும். இதுல தான் அந்த 5 டெக்னாலஜி இருக்கு. இதை வந்து நான் ஒரு யூடியூப் வீடியோல போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு ஐயா கிட்ட ஷேர் பண்ண சொல்றேன். மறு வாய்ப்பு எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்து எனக்கு ரொம்ப நல்லா செய்ய முடியும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது பாருங்க, ஒன்னொண்ணுமே அருமையான விஷயமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு முடிக்க பாக்குறேன். இதான் அந்த 8 லேக் இதையும் நான் அவர்கிட்ட காட்ட பாருங்க. ஒரு கர்ச்சிப் மாதிரியே இருக்கும் பாருங்க. இது பாத்தீங்கன்னா சோளத்தக்கையும் கத்தாழையும் பதப்படுத்தி வச்சதுனால இதுதான் நமக்கு அந்த அப்சர்வ். இதுல இன்னும் 100 தண்ணி பார்க்காது. ஓகேங்களா? ஷார்ட்டா இது பண்ணியாச்சு. உங்களுக்கு இப்ப இதை காட்டுறேன் பாருங்க. இது ஃபுல்லா பிளாஸ்டிக். காத்தே போகாது. நம்ம மூக்குல வந்து ஒரு பிளாஸ்டிக் இது கூட போடுறோம் பாருங்க. அதெல்லாம் போட்டா எப்படி காத்து இருக்கும். இது பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். சென்ட் போட்டுருக்காங்க பாருங்க. நம்ம அதுக்கு போய் நம்ம சென்ட். இதுதான் அந்த சாப் சூப்பர் அப்சர்பன்ட் பாலிமர்ன்றது. நம்ம ரத்தத்துல இருக்க வயிற்றுக்குள்ள இருக்கிற ரத்தத்தையும் வந்து கெட்டித்தன்மை மலச்சிக்கல் மாதிரி மலத்துல வந்து தண்ணி அளவு கொஞ்சம் எப்படி ஆட்டோ அந்த மாதிரி நம்ம இந்த மாச கழிவுகள் வெளியே புஷ் பண்ணும் போது வயிறு வந்து இழுக்கி பிடிக்குதுங்க. இது வைக்கவே கூடாது. அதையும் நீங்க வந்து நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. கடைசி நமக்கு கர்ப்பப்பை இந்த மாதிரி பிளாஸ்டிக் இதுதாங்க. இது வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இன்னைக்கு இந்த ஷார்ட் பீரியட்ல எந்த அளவுக்கு என்னால விளக்க முடியுமோ அதை விளக்கிருக்கேன். இனி வரும் நாட்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு பயணம் செய்வேன். நானு யூடியூப் சேனலுக்கும் கொடுக்குறேன் பாருங்க. வந்து மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். 2 நம்பர் அனுப்பி தனிப்பட்ட போல ஏதாவது டவுட் இருந்தா கூட கேளுங்க, உங்களுக்கு சொல்றேன். இதோட நிறைவு பண்ணிக்கிறேன் நான். நன்றி. நன்றி நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இதே நேப்கின் வந்து வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அதே சமயத்துல வந்து இதை வீடுகள்ல எப்படி தயார் பண்ற முறையும் நாங்க ஆலோசிச்சுட்டு இருக்கோம். சில இடங்கள்ல செய்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால வீடுகள்லயும் நம்ம எப்படி வந்து தயார் செய்து பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல தெரியப்படுத்திக்கிறோம். இந்த நேப்கின் பொறுத்த வரைக்கும் நாங்க மருத்துவத்துல இருக்கிறதுனால இத வச்ச பிறகு என்ன விளைவு, இதை எடுத்த பிறகு என்ன விளைவு அப்படிங்கிறத நாங்க வந்து பார்த்திருக்கோம். நிச்சயமாக வந்து கர்ப்பம் தரிக்கிறது வரைக்கும் இது பயன்படுது. அதனால வந்து காற்றோட்டம் வேணும். நாம் நேத்தியே பார்த்தோம், காற்று புகாத வீட்டில் வைத்தியன் புகுவான்னு சொல்லிட்டு உடம்புல இருக்கக்கூடிய 9 துவாரங்களும் ஆழமாக சுவாசிக்குது அப்படிங்கிற இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு, இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை தமிழகம் எங்கும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கஸ்தூரி அம்மாவுடைய செயல்பாடு மேலும் மேலும் உயரணும், மக்களுக்கு பயன்படணும், மக்கள் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி நன்றி ஐயா. இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நல்ல ஒரு விஷயம், அதாவது எப்படி மலர் மருத்துவம் மற்றும் நாப்கின், அதாவது இயற்கை முறையில் நாம் நாப்கின் எப்படி பயன்படுத்த முடியும், எப்படி நம்ம வந்து தயாரிக்க கற்றுக்கொள்ளலாம் என்பதை குறுகிய நேரத்தில் எங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை அளித்த கஸ்தூரி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இனிவரும் காலங்களில் நீங்கள் எங்களுடன் இணைந்து இன்னும் பல இந்த தகவல்களை அதிகமாக எங்களுக்கு பகிர்ந்து நல்ல விஷயங்களை கொடுக்க வேண்டுமாய் அன்புடன் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். நல்ல ஒரு தகவல், அனைவரும் பயன்பெற ஒரு ஏதுவான தகவலை அளித்துள்ளீர்கள். ஆகையால் இந்த குழுவின் சார்பாக உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி மற்றும் இன்று எங்களுடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூஸ் சங்கத்திற்கும் மற்றும் எங்களுக்கு சிறப்பான முறையிலே தினமும் எங்களை கற்றறிவித்து சிறப்பான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறை அமைத்து கொடுத்து கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும்
பூங்கொடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இத்துடன் எங்களுடன் இணைந்து சிறப்பாக ஒவ்வொரு நாளும் பணியாற்றி கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி பெருமக்களுக்கும் மற்றும் வெளியிலிருந்து ஆதரவு கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இத்தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் சொன்னது போல் இந்த ஒரு நம்பருக்கு எல்லாரும் ஒரு மெசேஜ் கொடுத்துருங்க. ஏன்னா குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கிறோம். கண்டிப்பா மெசேஜ் கொடுத்துருங்க. நன்று. இன்று இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். நாளை மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வணக்கம். வணக்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, அம்மாவோட நம்பர் சாட்ல போட முடியுமா ஐயா? கஸ்தூரி அம்மா வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவோட நம்பர் ஐயா கிட்ட சொல்லி அதைய கட்டாயம் எல்லாத்துக்கும் கொண்டு சேர்த்ததுக்கான ஏற்பாடு அவசியம் நடக்குமா? ஓகேங்க. கொஞ்சம் இடையில டிஸ்டர்ப் ஆச்சு. ஓகே, நான் கொஞ்சம் புரியாம இருந்தது. ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல கொஞ்சம் புரிஞ்சது. கடைசியில் லாஸ்ட்ல கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் ஆச்சு. அது என்னன்னா கொஞ்சம் தூரம் அதிகமா இருக்கிறதுனால வேகமா ஓட வேண்டியது இருக்கு. நிறைய விஷயங்கள் ஒரே ஒரு சப்ஜெக்டை மட்டும் பாக்குற மாதிரியான நிகழ்வுகள் ஓபன் பண்ணிட்டு பாத்துருங்க. கரகரகரன்னு சத்தம் பாத்துக்கலாமா? எல்லாத்தையும் பக்கத்தில் காணும்போது உங்களுக்கு சுவாரஸ்யம் வரும். கடைசி பாதி புரிஞ்சது இல்ல. அப்ப இதை பத்தி உங்களுக்கு ஆர்வம் வரும். நான் கண்டிப்பா எத்தனை முறை கேட்டாலும் சொல்ல நான் ரொம்ப சந்தோஷமா காத்திருக்கிறேன். நம்ம இதே அறிமுக பகுதியை திரும்ப அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால ஐயம் வேண்டாம் உங்களுக்கு. நான் இதே முதல்ல சொன்ன அதே அறிமுக பூக்கள்னா எப்படி உபயோகப்படுது, நம்ம மனத்தோட அதனுடைய கனெக்டிவிட்டி என்ன, அதனுடைய செயலாக்கம் என்னது நான் சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு ஒரு மலராவும் சொல்லித்தரேன். ஓகே. ஏங்க நீங்க அங்க இருந்து எல்லா இது மியூட் பண்ண முடியாதாங்க ஐயா? நீங்க ஓபன் பண்ணும்போது மட்டும் பேசுற மாதிரி. புரியலைங்கம்மா. பண்ணிட்டோமா. அது திருப்பி அவங்க ஆன் பண்ணிடுறாங்க. அதனாலதான் 2 இடம் மியூட் பண்ணியாச்சு. திருப்பி அவங்க ஆன் பண்ணிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. திருப்பி மியூட் பண்ணிட்டா சரியாயிடுச்சு. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப பயனுள்ள தகவல் டிஃபரெண்டா கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றி காலை சக்கரம் டீமுக்கு. வெரி வெரி தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா. உங்களுடைய செயல்பாடுகள் சூப்பர். நன்றிமா. தேங்க்யூ. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நல்ல விழிப்புணர்வான தகவல். வாழ்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தகவல் சொல்லுறீங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் இது போய் சேரணுன்றதுதான் பிரபஞ்சத்துடைய கட்டளை. அதற்கான கருவியா என்னை பயன்படுத்திருக்காங்க இயற்கையும் கண்ணப்பன் ஐயாவும். நீங்க நிறைய பேருக்கு சொல்லி நம்ம அடுத்த ஜூம் மீட் எல்லாம் இணைத்து விடுங்க. எல்லாரும் பயனடையட்டும். நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சார் மேம் ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றிம்மா. கண்ணப்பன் ஐயாவுக்கு நன்றி. அம்மா கஸ்தூரி அம்மா, இப்ப இது தேவைப்பட்டதுன்னா எங்கம்மா நம்ம வாங்கிக்கலாம்? இப்ப உங்களுக்கு எதாவது ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாமா? கொரியர் பண்ணிடலாங்க ஐயா. எந்த ஊரா இருந்தாலும் கொரியர் பண்ணிடலாங்க ஐயா. குணபாலன் ஐயா கிட்ட நாங்க நம்பர் கொடுக்குறேங்க. நம்ம அதன் மூலமா தொடர்புபடுத்திக்கான ஏற்பாடு செய்வோங்க. ஓகேம்மா. ஓகே. வாழ்க வளமுடன். ஐயா நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. உங்கள் தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. கஸ்தூரி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். கவின். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரி.
மியூட் பண்ணிக்கலாம் தலைவரை. ஓகே தலைவர், ஏட் பண்ணிக்கலாம். ஓகே.